காலையில் எந்திரிச்சு இந்த கல்பாசியை டீ மாதிரி குடிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு அசிடிட்டி இருக்கா, கான்ஸ்டிபேஷன் இருக்கா, ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, கவலையே வேண்டாங்க. ஐபிஎஸ் மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம வந்து சரி செய்யணும்னா இந்த கல்பாசி உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இதை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டுருங்க. ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அவ்வளோதாங்க. நல்லா பாயில் பண்ணுங்க. 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4, 5 துளி எலுமிச்சை சாறு விட்டு தேன் கலந்தோ இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்தோ, இல்லைங்க எனக்கு இனிப்பே வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு வாங்க. நுரையீரல் புத்தம் புதுசு போல் உங்களுக்கு மாறும். ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய சளி, எவ்வளோ இருமல் இருக்குது டாக்டர் எனக்கு போகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு நல்லா வாக் பண்ணிடுங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ப்ரீத்தே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் அண்டர் வெயிட்டில் இருப்பீங்க. வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். ஸோ ப்ரீத் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆக்சிஜன் வந்து உடலில் நல்லா கிடைக்க ஆரம்பித்து ப்ரீத்திங் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெகுலராக இந்த கல்பாசியை டீ மாதிரி குடிக்கலாம்.